தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் சர்க்கார் கொண்டு வருவோம், அந்த ஆட்சி நடக்க போகுதுன்னு சொல்லி பிரதமர் மோடி பேசியிருக்காரு. என்டிஏ கூட்டணி தான் 2026 ஆட்சிக்கு வரும்ன்றத அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக இன்னைக்கு மதுராந்தகத்தில் பேசியிருக்காரு. இமீடியட்டாக அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் வந்திருக்கு. இது டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் இல்லை, டப்பா இன்ஜின் சர்க்கார் உங்களோடது அப்படின்னு சொல்லி. உங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் என்ன வளர்ச்சி இருக்குது, ஆனால் இங்கே எங்கெல்லாம் நீங்கள் ஆட்சியில் இல்லையோ, தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரியும், மத்திய அரசுக்கு என்றைக்கு நாங்கள் தலை குனிய மாட்டோம் அப்படின்னும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அரசியல் மாற்றி மாற்றி பேசினாலும் அகைன் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த ஆன்டி பிஜேபி அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு பிரதமர் பேசின அப்புறம் மறுபடியும் தலை தூக்கியிருக்க மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி விஜய் அவருடைய கேம்பெயினில் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு அவங்க சொன்னாலும் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபி அரசியலை தான் பெருசாக கையில் எடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் அவரை விமர்சித்தாலும் அவங்களுடைய அதிகமான எதிர்ப்பு, விமர்சனம் இது எல்லாமே பிஜேபியை மையப்படுத்தி தான் இருக்குது. அதுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா 2019, 2021, 2024 தொடர்ந்து 3 பொது தேர்தல்களில் அவங்களுக்கு இந்த பிஜேபி எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி கொடுத்துருச்சு. சிறுபான்மையினர் மத்தியிலையும் சரி, அதே மாதிரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள் மத்தியிலையும் திமுக அரசுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறிடுச்சு. அதனால் இந்த முறையும் அதே மாதிரியான ஒரு நெரேட்டிவோட தான் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு திமுக தயாராகி இருக்கிறதா இந்த ட்வீட் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த என்டிஏவோட இன்னைக்கு மீட்டிங்கில் நிறைய இந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் பேசிக்கிறதும், ஒரே ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதும், அதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாளாக நடந்ததெல்லாம் கனவா, இல்லை பார்க்குற மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு நிறைய கேள்வி வருது இல்லையா? நீங்க பார்க்கும்போது என்ன தோணுச்சு? ஒரு மெட்டஃபரா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, நயனா நாகேந்திரனும் சரி வந்த உடனே சொல்லிட்டாங்க, பிரதமர் மோடி வந்த உடனே சூரியன் மறையுது, இயற்கைக்கே தெரியுது, அவ்வளவுதான் இந்த திமுக ஆட்சி முடிய போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஆரம்ப முதலே அந்த மாதிரியான ஒரு கருத்தோட தான் முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி ஆட்சியை எப்படி டப்பா என்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களோ, இவங்களும் சிஎம்சி அப்படின்ற ஒரு புது டேகை குத்திருக்கிறாரு. அதாவது கரப்ஷன், மாஃபியா, கிரைம் ஆட்சி நிறைந்ததுதான் திமுக ஆட்சி. கரப்ஷன், மாஃபியா, கிரைமும் சரி, திமுக ஆட்சிக்கும் ஒரு முடிவு வரும், என்டிஏ அலையன்ஸ் வெற்றி பெற்றால் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. இந்த ஒரு ஸ்டேஜை பார்க்கும்போது ஒரு பவர் பேக்டான ஒரு அலையன்ஸ் எங்களோடது அப்படின்றது தான் என்டிஏயும் சரி, அதிமுகவுமே அதை தான் காமிக்க விரும்புறாங்க அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் அப்படியே நிக்க வச்சு, நாங்க எங்களுடைய அலையன்ஸை பாருங்க, இவ்வளவு பவர்ஃபுல்லான அலையன்ஸ், நாங்க பவர்ஃபுல்லா இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த ஒரு மீட்டிங் மூலமா அவங்க மக்கள் கிட்ட சொல்ல வரக்கூடிய மெசேஜ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த அலையன்ஸ் அப்படின்றது திமுக அலைன்ஸை தோக்கடிக்குமா அப்படின்ற கேள்வியை பார்க்கும்போது, இந்த அலைன்ஸ் தோக்கடிக்கலன்னா வேற எந்த அலைன்ஸ் தோக்கடிக்கும் அப்படின்ற கேள்விதான். இது இவங்க எல்லா கட்சிகளையும் திரட்டிட்டாங்க. தேமுதிக, ராமதாஸ் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறாங்க. மற்றபடி எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு என்டிஏ அலைன்ஸ்ல வந்தாச்சு. ஸோ என்டிஏ அலைன்ஸ் திமுக கூட்டணியை தோக்கடிக்கல அப்படின்னா வேற எந்த கூட்டணி தமிழகத்துல தோக்கடிக்க போகுது? அதுதான் இங்க ஒரு பெரிய கேள்வியாகவும் சவாலாகவும் மாறி இருக்கு. ஸோ என்டிஏவும் தோக்கடிக்க முடியல அப்படின்னா திமுக அவங்களுடைய பவரை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைநாட்டிடுவாங்க அப்படின்றது தான் எனக்கு தோன்ற விஷயமா இருக்கு. ஸோ டிவிக்கு பற்றி இந்த ஒரு மேடையில எந்த இடத்துலையும் பேச வேண்டிய அவசியமோ வரல. அவங்களும் எந்த இடத்துலையுமே அவங்கள மென்ஷன் கூட பண்ணல. ஸோ டிவிக்கே இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கன்சிடர் பண்ணலையா, இல்ல பேச வேணாம்னு விரும்புறாங்களா என்ன அப்படின்றது ஒரு க்ளூலெஸ்ஸா தான் இருந்துட்டு இருக்கு. எப்படி இவர் சிஎம்சி அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை சொல்றாரோ, அதே மாதிரி அன்புமணி அவர்கள் இது ஜீரோ ஆட்சின்னு சொல்றதா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களும் இது ஊழல், ஒரு அவார்ட் கொடுக்கணும், இல்ல ஏதாவது ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஊழல்ல தான் ஜெயிச்சிருக்காங்க, ஊழல்ல தான் சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக ஊழல் ஆட்சி அப்படின்றதுதான் பிராண்ட் பண்றாங்க இந்த மேடை மூலமாக. பிரதமர் மோடி அவர்களை வைத்துமே அதைத்தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புறாங்கன்றது ரொம்ப வெளிச்சமா தெரியுது. அண்ணாமலை அவர்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் மற்ற நாட்கள், மற்ற மேடைகளை விட இந்த மேடையில கொஞ்சம் லேக் ஆஃப் பவர் இருந்த மாதிரியும் என்னால பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் இப்போ இன்னைக்கு நடந்திருக்க இந்த டெவலப்மெண்ட்ஸ் இனி வரப்போகிற நாட்களில் மற்ற கட்சிகள்கிட்டையும் கூட்டணிகள்கிட்டையும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. 2019 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் அவங்க இன்டாக்டாக இருக்காங்க. சமீபத்தில் காங்கிரஸில் எழுந்த அந்த மாற்று கருத்துக்கள் இதெல்லாம் தாண்டி கூட அவங்க யாரும் வெளியில் போகிறோன்னு சொல்லலை, இல்லை மாற்று கட்சிகளுக்கு போய் இணையலை. அன்னையிலேருந்து இன்னை வரை அந்த கூட்டணி அப்படியே இருக்குது. சொல்லப்போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மேலும் சில கட்சிகள் அங்கே போயிருக்கு, தேமுதிக அங்கே போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய பேச்சு எழுந்திருக்கும் போது
என்ன ஒரு ப்ரெஷரை இந்த அலையன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, மிக விரைவாக அடுத்த வாரத்துக்குள்ள திமுக கூட்டணி தொகுதி பங்கீடை முடித்து நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவையை உருவாக்கியிருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி தரப்புல இருந்து அடுத்த வாரத்துக்குள்ள இல்லை அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ள திமுக கூட்டணியில வரக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சு நாங்கள் தான் ஒரு பிரம்மாண்டமான அலையன்ஸ், இதுதான் வெற்றி கூட்டணி அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ஆப்டிக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகளை கண்டிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு மீட்டிங்கில் டிவிகே பற்றி எந்த இடத்தையும் அவங்க பேசலை. அதுக்கு 2 காரணம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து டிவிகேவை அவங்க தங்களுடைய எதிரியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்றது தமிழ்நாட்டு அரசியலில் அவங்களுக்கு எந்த வகையிலையும் பயன் தர போகிறது இல்லை. காரணம் திமுக தான் இங்கே ஆட்சி கட்டில் இருக்குது. திமுகவை நாங்கள் வீழ்த்துவோம்னு சொல்லி திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியை பண்ணுறாங்க. இரண்டாவது, விஜயை எதிர்ப்பு அப்படின்னு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போயிடும் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலையும் அவங்க விஜயை டச் பண்ணாமல் இருக்காங்க. ரெண்டாவது, விஜயை டச் பண்ணுறாங்க இல்லை மோடி மாதிரி ஹை ப்ரொஃபைல் லீடர்ஸ் விஜய் பற்றியோ டிவிகே பற்றியோ பேசினாங்க அப்படின்னா அது டிவிகேக்கு தான் மைலேஜாக இருக்கும். அவங்கள தனத்தானே சிறுமைப்படுத்திக்கிறதா கூட அவங்க நினைச்சு கூட அதை அமையவும் வாய்ப்பு பேசாம இருக்கு. இருக்கலாம். இன்னொன்னு, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அப்படின்றது, அவங்க ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க இப்போ 2019 இருந்து அப்படின்றத தாண்டி எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு வாக்கு வங்கியை வந்து பெரிய அளவுல வச்சிருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறாங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடியது. ஆனா என்டிஏ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் கம்மியான தொகுதிகள் இல்ல கம்மியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கட்சிகளாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாகவும் அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை இன்னைக்கு வந்து காமிச்சிட்டோம் அப்படின்றப்போ இன்னும் திமுக அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் இதன் மூலமாக சொல்ல முடியும் சார். இன்னொன்று, இப்போ தேமுதிக ஒருவேளை என்டிஏக்கு வராமல் திமுக கூட்டணிக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், திமுகவும் அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. என்னன்னா என்டிஏல அட்லீஸ்ட் ஒரு 2-3 தேர்தல்களாக தொடர்ந்து என்டிஏவோட பயணிக்கிற ஒரு கட்சி அப்படின்னா தேமுதிகவை சொல்லலாம். தேமுதிக திமுக கூட்டணிக்கு போச்சு அப்படின்னா அந்த பெர்செப்ஷனையும் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. பாருங்க, என்டிஏல அதிமுக ஆதரவா அதிமுகவுக்கு தோழமையாக இருந்த ஒரு கட்சி கூட இங்கே வந்துருச்சு, யாரும் அவங்கள நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி உருவாக்குனாங்க. இப்போ டிடிவி தினகரன் இங்கே போகிறாரு, அமமுக அதிமுக ஒன்றா சேருதுன்னா கூட அமமுகலேருந்து ஒரு முக்கியமான நிர்வாகி வெளியே வந்துட்டாருன்னு அவருக்கு சிஎம்ஏ டைம் கொடுத்து அவரை கட்சியில் இணைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த திமுக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணியே அதிமுகவுக்கு இல்லை, இந்த எலெக்ஷனில் போட்டியே இல்லை, ஒரு மிகப்பெரிய போட்டி இல்லாமல் ரொம்ப எளிதான ஒரு கேக் வாக் விக்ட்ரி வந்து டிஎம்கேக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் 200 தொகுதிகளை வெல்வோம், 234 கூட நாங்கள் வெல்ல வாய்ப்பு இருக்குது, 2026 மட்டும் இல்லை 2031 36ன்னு இது தொடர்ந்து திமுக தான் ஆட்சியில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹைலி கான்ஃபிடென்ட்டாக திமுக தலைவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எதிர்பார்க்காத விதமாக ஒரு 2-3 நாளுக்குள்ள டக்குன்னு அந்த மொமெண்ட்டை வந்து அப்படியே என்டிஏ தனக்கு சாதகமாக மாற்றிருக்கு. நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, திமுக பக்கம் இருக்கிற கட்சிகளில் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சியாக இருக்குது, அவங்கள சேர்த்துக்கிட்டா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற சூழல் இருக்குது, என்டிஏ பக்கம் அப்படியான கட்சிகள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது பர்செப்ஷனாக பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் சரி. ஆனால் என்னென்னா இப்போ திமுக கூட்டணியிலுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கேக்கு அடுத்தபடியாக விசிகே ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸாக இருக்கும், காங்கிரஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. மற்ற கட்சிகளெல்லாம் தனித்தனியாக எடுத்து பார்த்தா அவங்களுக்கும் பெரிய வாக்கு வங்கியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காது. இன்னைக்கு அதிமுக கூட்டணியிலும் அதே மாதிரி விஷயம்தான். அதிமுக அடுத்தபடியாக அங்கே பாமக பாஜகவுக்கு ஒரு சில இடங்களில் ப்ரெசன்ஸ் இருக்குது, அமமுகவுக்கு ஒரு சில தொகுதிகளில் இன்னைக்கு செல்வாக்கு இருக்குது, மற்ற இடங்கள்ல இல்லை. ஒரு வகையில் பார்க்கும்போது 2 அலையன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். 2021 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு சதவீதம்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு சின்ன கேப்பில் தான் இருந்துச்சு. ஆனால் ஆட்சி மாற்றம் அப்படின்றது நடந்தது. அந்த வகையில் ஒரு 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகும் அதிமுகவால் ஒரு பெரிய எண்ணிக்கையில் வெற்றி பெற முடிஞ்சுது அப்படின்னா 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. இதன் பிறகு அதிமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. நம்ம நம்பர்ஸா இல்லை ஆன் பேப்பர்ல எழுதி பார்த்தோம் அப்படின்னா 2 கூட்டணி கம்பேர் பண்ணும்போது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா அவங்க வந்து மக்கள் முன்னாடி பார்க்கும்போது இவங்க எப்பவுமே ஒன்றா இருக்காங்க, எலெக்ஷனுக்காக மட்டும் வரல. திமுக கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணியாக தான் இருக்குது, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒன்றா நிற்கிறாங்க, எல்லா நேரத்துலையும் ஒன்றா இருந்திருக்காங்க. பட் அதிமுக இல்லை இந்த என்டிஏ அப்படிங்கிறது வெறும் தேர்தல் நேரத்துக்கான உடன்படிக்கையாக தான் இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் அப்போ ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து எல்லாம் தனித்தனியாக போயிடுவாங்க. அசம்பிளி எலெக்ஷன் வந்தால் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு டிராபேக்காக இந்த கூட்டணிக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வெறுமனே தேர்தலை மையப்படுத்தி தேர்தல் கணக்குகளுக்காக மட்டும் உருவான கூட்டணி அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருக்கும். அதை ஒரு பிரச்சாரமாகவும் திமுக முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிமேல் இந்த
இந்த வீக்ல இருந்தே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதான் சார் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு கட்சிகளுக்கும் மத்தியிலுமே வந்து அலைன்ஸ் பார்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சேமா தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதிமுக கடந்த தேர்தலில் ஒரு சில தொகுதிகள் எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான ஓட்ஸ்ல தான் வந்து தோல்வியே அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த கூட்டணி அதெல்லாம் வந்து சரி செய்யுமா, அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல வந்து தோல்வியை சந்திக்கிற நிலையில இருந்து வெற்றியை வந்து கை கொடுக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல இவங்க அலைன்ஸ்ல எப்படி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணி மக்கள் கிட்ட எப்படி பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பா. இன்னும் ஒன்று ஒரு இது மட்டும் ஆட் பண்ணணும்னா, சண்டே விஜய் வந்து பேச போறாரு அவங்களுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில். அன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல விஜய் என்னவாக தன்னை முன்னிறுத்த போறார்? டிவிக்கே தனித்து 234 தொகுதியில் நிற்க போதா, இல்லை இன்னும் இந்த 4-5 கட்சிகள் இருக்காங்க இல்லையா எங்கேயும் போகாம, அவங்கள தான் இவங்க ஒன்னா சேர்த்து கூட்டணியில தான் நிற்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். விஜயோட 25ஆம் தேதி ஸ்பீச், சண்டே ஸ்பீச்சுக்கு பிறகு இன்னும் பெட்டரா இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான ஃபைட் இருக்க போகுது, யார் யார் எங்க இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஓரளவு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து எல்லாரும் கேம்பெயின் மோடுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. என்டிஏ அலையன்ஸ் இன்னைக்கு நடத்திருக்கிற இந்த மீட்டிங், டிஎம்கே அதுக்கு கொடுத்துருக்க ரியாக்ஷன், இதெல்லாம் எப்படி போகும்னு பார்க்குறீங்க? 2026 தேர்தல் காலத்தில் யார் முன்னணியில் இருக்காங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.